வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மிருகசீரிச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானாதிபதி மகர ராசி நண்பர்களுக்கு சுபஸ்தானாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம், அதுபோக இந்திர பகவான் பிறந்த நட்சத்திரமான மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம் 60 டிகிரியில் மிதுன ராசியில் மேச லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட போகுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு சாதகம் என்ன பாதகம் என்ன? ஏற்கனவே பாதச்சனி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அப்படி சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் ஆனந்தமான மாதம். ராசியாதிபதி சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணம். ஆகஸ்ட் மாதத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரத்தில் 224 டிகிரி புரட்டாதி நட்சத்திரம் 2வது பாதத்தில் இருந்து உங்களுடைய ராசி மகர ராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான். சனி பகவான் யாருடைய சாரம் வாங்குறாரு? தொழில்காரகன் பணக்கார கிரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரம் ஏறி குரு பகவானுடைய சாரத்தில் வக்ரத்தில் இருக்கிறது சிறப்பு. இது வரைக்கும் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லைங்க, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லைங்க. என்னதான் நீங்கள் சங்கடப்பட்டு இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் 100% வர்ற ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு வரதானங்க போகுது. மாத தொடக்கத்திலேயே மகர ராசியாதிபதி சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற தருணத்தில் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் சுபஸ்தானாதிபதியோடு சேர்ந்து குருமங்கள யோகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். திருமணமாகி 10 வருடம் ஆகுதுங்க, 13 வருடம் ஆகுதுங்க, 16 வருடம் ஆகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத ரொம்ப சிரமங்க. போகாத கோவில் குளம் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, பண்ணாத பரிகாரங்கள் இல்லை, ஒன்றுமே நடக்கலை. புத்திர செல்வத்துக்காக ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிறேங்க. இதை விட மன அழுத்தம் ஒரு மனுஷனுக்கு எதுவுமே கிடையாது. அனுபவப்பட்டவங்களுக்கு தான், அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த வலியும் வருத்தம் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட சங்கடம் சரியாகிறதுக்கு உண்டான நேரம் வர ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் இருக்குதுங்க. மீண்டும் இந்த பிராத்தம் வர்றதுக்கு 30 வருஷம் ஆகுங்க. அப்போது உங்கள் ராசிநாதனும் குருவடி நட்சத்திரமாக இருக்கணும். குரு பகவானும் 5வது பாவகத்தில் இருக்கணும். குரு பகவான் வாங்கியிருக்கிற சாரம் கிருஷ்ண பகவான் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரம். அதே ரோகிணி நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் அங்ககாரன் சொல்லக்கூடிய செவ்வாவும் நமக்கு அந்த ரோகிணி நட்சத்திரத்தில். செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் திருமணஸ்தானாதிபதி. சந்திரன் அப்படின்றவர் மகர ராசி நண்பர்களுக்கு 7 கிரகம். அந்த 7 கிரகம் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில், செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் நட்சத்திர பரிவர்த்தனை. இந்த மாதிரி ஒரு சூழலால் தான் திருமணத்தில் இருக்கிற தடைகளும் சரியாக போகுது. திருமணமாகிய வாழ்க்கை சிரமமாக பட்டுருக்கிற தம்பதிகளுக்கும் பிரிவினைகள் இருக்கிற நண்பர்களுக்கும் பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த வாழ்க்கையில் இருக்கிற காய கஷ்டங்கள் நீங்க போகுது. புத்திர செல்வம் பிறக்க போகுது, அதாவது புத்திர செல்வம் உருவாக போகுது. பொதுவாக ஒரு தம்பதிகளுக்கு என்னதான் காசு பணம் இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். வாழக்கூடிய வாழ்க்கை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, வாழ போகிற வாழ்க்கை அர்த்தமே இல்லாமல் போய்டும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு, மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மட்டும் சொல்கிறேன், வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு அருமையான மாதமாக இருக்கும். அதில் மாற்று கருத்தெல்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் 13ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் வருது. 1ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாற்றம் வருது.
16ஆம் தேதி 24ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு மாற்றம் வருது. இந்த மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுற நண்பர்கள், நான் எங்கே ஆரம்பித்தேனோ அதே இடத்துல தான் சார் இருக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு என்னால் போக முடியலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா, திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், திருமண காரகன். அப்போது திருமண காரகனாகப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3 கிரகம் குரு பகவான் சந்திரனுடைய சாரம் வாங்கி, திருமண ஸ்தானாதிபதி சாரம் வாங்கி உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து 24ஆம் தேதி ஆகஸ்ட் 24ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான், திருமணக்காரகன் சுக்கிர பகவான் புதனுடைய ஆதிக்கத்துக்கு வருவார். அதாவது மகர ராசிக்கு 9வது பாவகத்துக்கு வருவார். ஏற்கனவே குரு பகவானுடைய பார்வை மகர ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்குறார். அப்போ திருமண ஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திருமண காரகனை பார்க்குறார். எப்போ? ஆகஸ்ட் 24ஆம் தேதி. ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து ஒரு 25 நாள்னு வச்சுக்கோங்க. ஆகஸ்ட்டுக்கு மட்டும்தானே நம்ம பலன் சொல்கிறோம், செப்டம்பரை பற்றி நம்ம பேச தேவையில்லையே. அப்போ ஆகஸ்ட் 24ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் தீராத இந்த மறுமணத்தில் இருக்கிற தடைகள் தீரப்போகுது. திருமணத்தில் தீராத தடைகள் தீரப்போகுது. நிம்மதி சந்தோஷம் பிறக்க போகுது. மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். எதிர்பார்ப்பே வாழ்க்கையை அமைகிறது இல்லைங்க. ஆனால் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு ஏதாவது ஒரு நேரத்தில் வரதான் செய்யும். இந்த நேரம் நான் சன்னியாசியாகவே வாழ்ந்துக்கிறேனுங்க, சம்சாரியாக வாழ எனக்கு உடன்பாடே இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த பிரபஞ்சம் சம்சாரிய வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகுது வர்ற ஆகஸ்ட் மாதம். காலமும் நேரமும் சூழ்நிலையும் சந்தர்ப்பம் சரியான முறையில் வந்துருச்சுன்னா, யாருக்கு என்ன செய்யணுமோ, யார் எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல இந்த பிரபஞ்சம் வச்சுட்டு போயிட்டே இருந்துடும். பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி யார் எந்த இடத்துலையும் இல்லை. முக்கியமான ஒரு விஷயம், இந்த சனி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா, அது உங்களுடைய ராசிநாதன். அவர் பொதுவாகவே குருவுடைய சாரம் ஏறும்போதோ இல்லை குரு சனியுடைய சாரம் ஏறும்போதோ உண்மையிலே நல்ல விஷயம் அது. மகர ராசி நண்பர்கள், நமக்கு 7 சனி நடக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பின்னுக்கு போய்கிட்டு இருக்கிறத விட இந்த நேரத்தில் சுயதொழில் உருவாக்கி பாருங்கள், பிரமாதமாக இருப்பீங்க. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்து பாருங்கள், அருமையாக இருப்பீங்க. அதுபோக இடம் மாற்றங்கள் செய்யலான்னு எண்ணம் இருக்குதா, செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்துக்கு போயிட்டு வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறாருன்றது மனசில் வச்சுக்கிடணும். 4வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு இடம் வாங்குவீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அந்த எண்ணம் வராமலேயே கூட இருக்கட்டும், வர தேவையும் கூட கிடையாது. ஆகஸ்ட் மாதம் 13 தேதிக்கு மேற்கொண்டு எங்கேருந்து தான் அந்த யோசனை வருதுன்னு தெரியலை. காசு பணம் இருக்கிற இடம் தெரியலைனாலும் ஆகஸ்ட் 13 தேதிக்கு மேற்கொண்டு நாம் ஏன் ஒரு இடம் வாங்கக்கூடாது? நமக்கு பின்னுக்கு இருக்கிறவங்கெல்லாம் எதோ சாதிக்கிறாங்க, நாம் ஏன் சாதிக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏதோ ஒரு வகையில் ஒரு மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். சார் நடக்குமா சார்? நடக்காது அப்படின்ட்டு இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றுமே இல்லைங்க. நாம் நடக்காது முடியாது அப்படின்னு சொல்கிறது யாரோ எங்கேயோ எப்பயோ செய்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? மகர ராசி நண்பர்கள் பொதுவாகவே விட்டு கொடுக்க மனப்பான்மை அதிகமாக கொண்டவங்க, தன் கூட இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தனக்கு கொடுத்துக்காதவங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணுன்ற ஆசைப்படுறவங்களும் சரி, போகலையேன்னு ஆதங்கப்படுறவங்களும் சரி, இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. இது என்ன கேட்டால் உங்களுக்கான நேரம் தானேங்க. குருவும் செவ்வாவுடைய இணைவு நல்லா இருக்குங்க. குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க. குருமங்கள யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறது உண்மையிலே நல்ல பிரார்த்தம். சுக்கிரனும் சனியும் நேரடியான ஒரு பார்வையில் இருப்பாங்க மாத தொடக்கத்தில், இதுவும் நல்லது தானேங்க. நம்ம ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 5வது பாவகத்துக்கும் 10வது பாத்தியத்துக்கும், 5வது பாத்தியம் 10வது பாத்தியம் யார்? சுக்கிரன்.
மகர ராசிக்கு சுக்கிர பகவான் நல்லவர் தானுங்க. அப்போது அந்த சுக்கிர பகவானும் சனி பகவானும் பார்வை பரிவர்த்தனை நல்ல விஷயம் தானுங்க. அதனால தான் தொழிலில் மாற்றங்கள் வரும்னு சொல்கிறேனுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும். அதுபோக சூரியனும் புதனும் இணைவு 8வது பாவகத்தில் 8 கிரகம் வராரு. வரட்டுமே, 8 கிரகம் 8வது பாவகத்தில் வந்தால் நம்ம ராசிநாதனான சனி பகவான் தன்னுடைய தந்தையை பார்த்துக்கிறார். கதிரவன் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய கதிரவன் யாருன்னா கதிரவன் அப்படின்றது தான் கதிரவன். கதிரவன் யாருன்னா சூரிய பகவான். அவருடைய பிள்ளை யாருன்னா சனி பகவான். அப்போ சனி பகவானும் சூரிய பகவானும் ரெண்டு தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்பாவுக்கு மகனுக்கு இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகும். பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனால் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அப்பாருக்கிட்ட நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டாலும் அவர் உங்ககிட்ட பேச முடியல, பேசக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கிறாரு. தாய் தந்தைக்கு இருக்கிற அந்த சங்கடங்கள் சரியாகும். அதுபோக உங்களுடைய ஜாதக ரீதியாவோ அல்லது அவருடைய உடல் திரேகத்தில் உடல் திரேகத்தில் தொந்தரவுகள் இருக்குதுன்னாலும் இந்த நேரத்தில் அந்த தொந்தரவு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுபோக அப்பா தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், மகர ராசியில் பிறந்தவங்க அப்பா தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், பூர்வீக தொழில் செய்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் இந்த நேரம் ரொம்ப அருமையான அனுகூலத்தை கொடுக்கும். நான் ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, யாரோ எப்பயோ ஒரு உழைப்புன்ற விதை போட்டால் தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வெற்றின்ற விருட்சம் அமையும். இன்றைக்கி கார்ப்பரேட் கம்பெனி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் தனிச்சு 1லேருந்து தான் 100க்கு வந்திருப்பாங்க. நம்மளால் முடியாதுன்னு நினச்சோம்னா சாமி சத்தியமே எதுவுமே பண்ண முடியாது. இந்த நேரம் நல்லா இருக்குதுங்க, நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாது. நேர காலத்தோடு சேர்ந்து நாமளும் செயல்பட்டால் மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதம்தான் இந்த ஆகஸ்ட் மாதம். இந்த தருணத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. அது வேறு. என்னுடைய பதிவு கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. அப்படி பயனுள்ள ஒரு பதிவாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.